ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க பிராட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட் மேல மிகப்பெரிய ஆர்வம். அதனால அது சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள் செய்யறாரு. ஒழுங்கா படிக்காம சுத்திட்டு இருக்காரு. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா போலீஸ். அதனால அவர் கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. நீ ஒழுங்கா படிச்சாகணும், அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவும் படிச்சு பாக்குறாரு. ஆனா ஒன்னும் விளங்க மாட்டேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துல அவருக்கு பணம் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு தெரியும். அதுக்காக நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்றாரு, திருப்பி கிரிக்கெட் பெட்டிங்ல கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கலாம். பாசிட்டிவ், கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் எடுத்திருக்காங்க. அதை முடிஞ்ச அளவு எக்ஸிகியூஷன்லயும் பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஹீரோ ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. அதே மாதிரி படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். கேரக்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ஹீரோ கேரக்டர் தவிர யார் கேரக்டரும் பெருசா எழுது. ஓரளவு படத்தை ஹீரோவை பேஸ் பண்ணியா பார்த்துடலாம். படத்துல வர கிரிக்கெட் சம்பந்த போர்ஷனா இருக்கட்டும், அதே மாதிரி அதோட பெட்டிங் சம்பந்தப்பட்ட போர்ஷனா இருக்கும், அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. அதே மாதிரி அப்பா பையனுக்கு நடுவில் இருக்க கான்ஃபிளிக்ட் ரொம்ப நீட்டாவே காமிச்சு. டெக்னிக்கலி படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணிருக்கும். ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா நமக்கு பல சீன்ஸ் ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்கு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.